இந்த வீட்ல நான் இப்போ பயங்கர சேஃபா இருக்கேன். 24 மணி நேரமும் வந்து என்ன டீம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்போ. என்ன மென்டலாவும், ஃபிசிக்கலாவும் வந்து நான் நல்லா இருக்கேன். ஸோ நீ எதுவும் கவலைப்படாத. நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி இப்போ கேமரா முன்னாடி வந்து சாண்ட்ரா சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த மாரி என்ன எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து இங்க குடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து போய் நான் நார்மலா இருக்கேன். எனக்கு பயங்கர தெம்பா இருக்கு. என்ன நெனச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இங்க. விஜய் சேதுபதி கூட வந்து என்ன பார்த்தாரு. எனக்கு இப்போ எதுவுமே இல்ல. நான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன். எனக்கு மென்டலாவும், ஃபிசிக்கலாவுமே நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீ ஹாப்பியா இரு. டீம் இங்க வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு இருந்த ட்ராமா எல்லாமே வந்து போக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. பிக் பாஸ் அவ்வளோ நேரம் என்கிட்ட வந்து பேசினாரு. ஸோ, இப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து பயங்கர சேஃபா வந்து ஃபீல் பண்றேன். நீங்க வந்து டென்ஷன் ஆகாம வெளியே இருங்க. ஸோ, ஆல்வேஸ் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனை எனக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாரி வந்து சொன்னேன். நிம்மதியா இருங்க. ஸோ, நான் வந்து இப்போ சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4, 5 வாட்டி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ, இப்போ சாண்ட்ரா இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க பயந்த 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் ஓகே. பட் என்ன தோணுது அப்படின்னா வந்து 24 மணி நேரமும் பார்க்குறாங்க டீமு. எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, சேஃபா இருக்காங்க அப்படின்லாம் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு பிக் பாஸ் தெரியாம உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிடையாது. 12 சீசனா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிந்தியில மொத்த சீசனும் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் 24 ஹவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல யாரும் நம்மள ஒண்ணுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றதுக்கான காரணம், இப்போ அவங்க பேசுறது எல்லாமே வந்து, என்னடா இது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்து குடுக்குது. ஸோ எனிவே அவங்க வந்து இப்படி ஃபீல் பண்ணி சொல்றாங்களா, சரி இப்போ நான் 2 பேருக்கு பயந்துட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்போ இல்ல. அதனால நான் சேஃபா ஃபீல் பண்றேன். அவங்க இருந்திருந்தா இப்போ ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க, வெளிய போனா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னும் ஒண்ணுமே புரியல. ஸோ ஆக்சுவலா இப்போ அவங்க ரெட் கார்டு வாங்கி வெளிய போயிட்டாங்க. வெளிய போயிட்டு யார் வந்து சண்டை போட போகிறாங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் அந்த மாரி போயிருக்காங்க. யாரும் வெளிய போய்லாம் வந்து சண்டை போட்ட மாரிலாம் வந்து இல்ல. ஸோ, இப்போ வந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து அவங்க ரெக்கவர் ஆன மாரி தான் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் ஆள் இல்ல அங்க ஆக்சுவலா. ஸோ, திரும்பவும் பழைய கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போறாங்க. அவங்க உள்ள போய் ஏதாவது குழப்புனா தான் உண்டு. ஸோ, என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.